ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக? உங்களுக்கு எல்லா மனுஷாளுக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும். போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும். அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி, வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை இங்கே ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். கும்பம், மே மாத பலன்கள். கும்பம் என்றாலே ஒரு 100 பேர் டெய்லி கையெடுத்து கும்பிடணும், அப்படிப்பட்ட யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் கும்பம். ஒரு தெய்வீகமான ராசி. ஆனா பெரும்பாலும் உழைப்பு தெய்வ பலம் உங்களை காப்பாற்றும். இப்ப தெய்வ பலம் வந்துருச்சு உங்களுக்கு.
மிகப்பெரிய தெய்வ பலம். ராகு கும்பத்தில் இருக்க சாதாரண விஷயம் இல்ல. அம்பாளின் அனுகிரகம் அதற்கு ஏற்ற அம்பாளுக்குரிய கிரகம் உங்களுடைய 4ஆம் இடத்தில். இந்த மே மாசத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தைரியஸ்தானம், புகழ்ஸ்தானம், பூமி ஸ்தானம், வாகனஸ்தானம், பெரிய ஃபேக்டரி, வாகனம் சம்பந்தப்பட்ட பெரிய லாரி ஃபேக்டரி, லாரி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு, லாரி ஷோரூம்பு, 2 வீலர் ஷோரூம்பு, கார் ஷோரூம்பு, இதெல்லாம் புதுசாக வைக்கக்கூடிய யோகம் வந்து கும்பராசிக்கு உண்டு. அது பூமி சம்பந்தப்பட்டது. அதுவே வந்து போக்குவரத்து சம்பந்தப்பட்டது. போக்குவரத்து தனி, அதாவது போக்குவரத்துன்னு ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி, புரிஞ்சுங்களா? ஆக அக்னியால் உருவாகக்கூடிய பொருள், புரிஞ்சுட்டீங்களா? மிகப்பெரிய ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், பூமி, இடம், எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் இந்த கும்பராசி. ஏன்னா பூமியாரகன் வலிமையாகிறார். அப்போ அரசாங்க அரசியல் மிகப்பெரிய பதவி, அரசாங்க அரசியலில் மிகப்பெரிய பதவி. ஏன்னா சூரியன் அரசாங்கத்துக்குரிய, பூமியாரன் சேர்ந்து வலிமை அடைந்தால் பூமியை ஆளக்கூடிய பதவி தரக்கூடிய யோகமும் அங்கே இருக்கு கும்பராசி. அடுத்து சொத்து சுகங்கள், வாகன யோகம் தரக்கூடிய இடம். பொன் பொருள் சொத்து சுகம் வாகன யோகம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, சுகபோகத்தை அள்ளித்தருகின்ற சொகுசு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நல்ல அற்புதமான யோகம். மனசு நல்லா இருக்கேன், நல்ல சுகமா இருக்கேன், நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் யாருக்குன்னு கும்பராசிக்கு இந்த மாசம் உண்டு. சாப்பாடுன்னு அப்படிப்பட்ட சாப்பாடு, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன், பிரமாதமா இருக்கு, வீடு அப்படி வச்சிருக்காய அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த யோகம்லாம் அந்த கும்பராசிக்கு உண்டு. வாழ்க்கை அனுபவிக்க பிறந்தவர்கள், அப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து கும்பராசிக்கு உண்டு. அரசாங்கத்தில் பதவி, அரசியல் மிகப்பெரிய யோகம், அதே நேரத்தில் பூமி யோகம், சொத்து யோகம், வாகன யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மே மாதம் அற்புதமா இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, இது பொது பலன்க, உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, அது நடக்கல இது நடக்கலன்னு இருந்தா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் படைக்கப்பட்டது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால், பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். கும்பராசிக்காரங்களை திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. முடிஞ்சவரை நாங்கள் முயற்சி பண்ணி தான் பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தெய்வ பலம் தான் அதிகம், ஜோதிடத்தை விட தெய்வ பலம் அதிகம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தப்பித்தவரை தான் வருவாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. அவங்கள அற்புதமா திருப்திப்படுத்தி அனுப்புவோம். கும்பராசிக்கார திருப்திப்படுத்தி அனுப்ப ரொம்ப கஷ்டம், விடமாட்டோம்ல. அவங்களுக்கு அதாவது கரெக்டா சொல்லி திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிடுவோம். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பலனை சொல்லுவோம்ல. கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, சரிங்களா?